ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இனி இடையில நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதும் ஒரு 6 வரமிளகா கிட்ட எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி. மார்னிங் டிஃபன் ஓவர். இதை நான் தோசை கூட வச்சு நீங்கள் சாப்பிட போகிறேன். லாக்டவுன் போட்டதுலேருந்தே நம்ம பெருசாக எங்கேயும் வெளியில் போகலை. பெரிய பெரிய கடைகள் எல்லாமே க்ளோசிங்கில் தான் இருந்துச்சு. நமக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ தளர்வுகள் கொஞ்சம் கம்மியானனால டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். மதிய டைமில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. காலையில் டைம் வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. காலையில் நான் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மதிய டைமில் தான் வந்திருக்கேன். கூட்டம் அவ்வளோவா இல்லை. கடையை சானிடைசர் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒன் சைட் பர்ச்சேஸ் பண்ணால் மேடம் ஒன் சைட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களாக எடுத்து போட்டு பேஸ்கெட்டே நெப்பி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் பில் போடுறப்ப தான் பார்த்தா தேவையில்லாத பொருளெல்லாம் நிறைய இருந்தது. அதை எடுத்து வச்சதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா, எடுத்து வச்சிங்க நான் எடுத்த பொருள் எல்லாத்தையுமே அப்படின்ட்டு. 1 மந்த்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுருவேன் நான் வீட்டில். காய்கறி மட்டும் நான் வாரம் வாங்கி வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் பாப்பாவை எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போக மாட்டேன். பர்ச்சேஸ் போனாலுமே நாங்கள் 2 பேர் மட்டுமே போயிட்டு வந்துடுவோம். பாப்பா அம்மா வீட்டில் தான் இருப்பாள். இப்போ வீடை ஷிஃப்ட் பண்ணி ஊருக்கு வந்துட்டோன்றதுனால எங்கே போனாலும் பாப்பாவை கூடயே கூட்டிகிட்டு போகிறோம். அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னாலுமேவும் டக்குன்னு அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். எங்கள் பாப்பா எங்ககிட்ட இருந்ததை விட எங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்தது தான் அதிகம். அங்கேயே தான் இருப்பாள். வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலுமே வரமாட்டா. வீடு இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றனால வீட்டுக்கு எந்த திங்ஸுமே வாங்கலை அவ்வளோவா. லாக்டவுன் போட்டதுனால கொஞ்சம் மட்டும் பக்கத்து கடையில் வாங்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் தளர்வு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிஸ்ட்டு எழுதி தான் கொண்டுட்டு வந்தேன். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்க்குறனோ இல்லையோ இப்போ பார்த்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டால் அம்மா இதுக்கு இது யூஸ் ஆகும், இதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே நம்மளுக்கு ஹெல்ப்பு தான். கடைசி வரைக்கும் அந்த பேஸ்கெட்டை நீ தூக்கவே விடலை. அவளே தான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. வெயிட்டாக இருக்குது பாப்பா குடுன்னு சொன்னாலும் கொடுக்கவே இல்லை. மல்லு கட்டி அப்புறம் வாங்கினேன் நான். அதுவுமே மனசே இல்லாமல் தான் இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. இப்போ கொஞ்சம் செராமிக் பவுலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்க பவுல் பார்த்தீங்க அப்படின்னா 350. இந்த பவுலுமே 350 தான். மதுரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிளேட்லாம் 200. செராமிக்கு, மெலமைனு, ஃபைபர் இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கே.
நான் பிளேட்டுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பிளேட்டு தான் சுற்றி பிளேட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். இது லீஃப் பிளேட்டு. இந்த ஆயில் கேன் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரேட்டுமே இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 110 சொன்னாங்க. அப்புறம் கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர் செட் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு. இந்த பணியாரக்கல் பாருங்க, இப்போ புதுசாக வந்திருக்க நியூ மாடல்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் மேட்டும் தேவைப்பட்டுருந்துச்சு. எப்பவுமே மேட் வந்துட்டு 2 செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று வாஷ் பண்ண போட்டாலுமே இன்னொன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபரு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 32. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நம்ம ஷாப்பிங் எப்போ வந்தாலுமே டக்குன்னு முடிச்சிட மாட்டோம், ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு பொறுமை பத்தாம அவள் அந்த சைடு உட்காந்துட்டான். நீ எப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ பாருங்க, நான் கையில் வச்சிருக்கிறது வந்துட்டு எக் கட்டர். இது வந்துட்டு ஸ்டீலில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அமேசானில் பிளாஸ்டிக்கில் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையுமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து ஸ்டீலில் இருந்துச்சு. இதோட ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 52ல் போட்டிருந்தாங்க. அம்மா நீ மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுற, நானும் எதையாச்சும் எடுத்து காட்டுறேம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பங்குக்கு அவளும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு எல்லாமே வாட்டர் கேன் அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப் ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குல்ஃபி மோல்டு எல்லாமே இருந்தது. நான் லாஸ்ட் வரைக்குமே பிளேட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிளேட் எனக்கு தெரிஞ்சுட்டு ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. நான் ஃபைபர் பிளேட் கொஞ்சமும் மெலமைன் கொஞ்சமும் எடுத்துக்கிட்டேன். இந்த செக்ஷனில் எல்லாமே முடிஞ்சிச்சு. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாமே நம்மளோட செக்ஷன் தான். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது கிளிப்பு, பேண்டு, வளையல், இந்த மாதிரி அசசரிஸ்லாம் இங்கே இருந்தது. அவளுக்கு தேவையானதெல்லாம் அவளே எடுத்து பேஸ்கெட்டில் நெப்பிட்டா. இத்தனை ஃப்ளோருக்கு போனதில் எந்த இதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இங்கே வந்தோடனே மேடம் வந்துட்டு அவங்களாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு
You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, 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 மிளகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மிளகு வெடிக்கும்.
இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிச்சிருச்சு லைட்டா. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் கட்டியாக வைக்க பாருங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. பெரட்னாப்பில் வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா கையில் எடுத்தே சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி சில பேர் வாங்க மாட்டாங்க. கிராமத்து சைடுகள் எல்லாமே இந்த மீனை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீனில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சொல்லப்போனால் இந்த மீனில் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த மீன் சாப்பிடலை அப்படின்னா ஒன்ஸ் இந்த மீன் எனக்காக வாங்கி இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இப்போ மீன் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி ஏன் கம்மியாக ஊற்ற சொன்னேன் அப்படின்னா இந்த மீனில் தண்ணி விட்டு வரும். அதனால நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுறோம் அப்படின்னா மீன் விட்டு வர தண்ணியும் கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ பாருங்க மீன் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் உள்ள எலும்பு மட்டும்தான், மற்ற எல்லாமே கறி. மேலே உள்ள அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.